சிவனை நேர்ல பார்த்த ஒரு பெண் பேயா மாறுற வரம் கேட்டாங்க. சிவனும் அவர் கேட்ட வரத்தை ஏத்துக்கிட்டு வரத்தை கொடுத்தாரு. புனிதவதி என்ற பெயரோடு காரைக்கால்ல பிறக்கிறவங்க காரைக்கால் அம்மையார். சின்ன வயசுல இருந்தே சிவன் மீது அதிகமான பக்தியோடு இருக்கிறவங்க. நாகப்பட்டினத்துல இருந்து பரமதத்தன் என்ற ஒரு பெரு வணிகரோடு புனிதவதியாருக்கு திருமணம் நடக்குது. ஒரு சூழல்ல பரமதத்தன் தான் கொடுத்த மாங்கனியில இருந்து 3வதா மாங்கனிய கொண்டு வான்னு கேட்க, புனிதவதியார் தன்னுடைய கணவனுக்காக மாங்கனிய சிவபெருமான் கிட்ட இருந்து கேட்க அதையும் அவர் கொடுக்கிறாரு. இதை பார்த்த பரமதத்தன் புனிதவதியார தெய்வமாகவே பார்க்க ஆரம்பிச்சுடுறார். அதனால புனிதவதியார பிரிஞ்சு மதுரைக்கு போயிடுறாரு. அதோட புனிதவதியாரோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுறது. எங்கெல்லாமோ தேடி மதுரையில பரமதத்தனை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா பரமதத்தன் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட குழந்தைக்கு புனிதவதின்னு பேர் வச்சிருக்கிறது தெரிய வருது. இதனால குடும்ப வாழ்க்கையை வெறுத்த புனிதவதியார் இறைவன் கிட்ட போய் பேய் உருவத்தை வரமா கேக்குறாங்க. இறைவனும் மனமும் இந்த வரத்தை கொடுத்துடுறாரு. பிறகு கைலாயத்துக்கு போற புனிதவதியார் காலால கைலாயத்தை கடக்க பிடிக்காம தலையால நடக்கிறாங்க. இதை பார்த்த இறைவன் புனிதவதியார அம்மைன்னு கூப்பிடுறாரு. அவர்தான் காரைக்கால் அம்மையார்.